ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நியூஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜென்கா ஃபார்மா இன்றைக்கி 13% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நான் இது 12 PM அளவில் பார்த்தேங்க. இன்றைக்கி கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க பர்மிஷன். என்னென்னா, டு இம்போர்ட் அண்ட் சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் துருவாலம் அப்படின்ற ஒரு மெடிசினுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆஸ்ட்ராஜென்கா ஃபார்மா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நியூஸ் நம்ம காலைல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் பார்த்துருந்தோம், போய் செக் பண்ணி பாருங்கள். பவர் கிரிட் இன்றைக்கி 2.30% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதுவும் 12 PM அளவில் நான் எடுத்த நியூஸ் இது. இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருக்காங்க. ஸோ டைனமிக் ரியாக்டிவ் காம்பன்சேஷன் சிஸ்டம், அதாவது சாட்காம் சொல்லுவாங்க. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா குஜராத்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி 12 PM அளவில் 2.30% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இதுவும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி பார்த்துருந்தோம். ONGC விதேஷ் அவங்க ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க அசர்பைஜனோட. அது மட்டும் இல்லாமல் மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 430 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 46% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியா இன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுவும் 12 PM அளவில் எடுத்த ஒரு நியூஸ் தான். ஸோ இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படான் நிகாம் அவங்களோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. 2x800 மெகாவாட் தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்திங்கன்னா கோல் இந்தியா 74%, ரிமைனிங் 26% அந்த ராஜஸ்தான் RRVUNL. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி 4% கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 903.5 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க எலிவேட்டட் பண்ணுறாங்க மெட்ரோ ஸ்டேஷனை 17.624 கிலோமீட்டருக்கு. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் IPO இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 176, 37.5 ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆச்சுது. ஸோ மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் 50% காமிச்சிட்டு இருந்தது. மார்க்கெட் ப்ரீமியம் மிஸ் ஆகி 50% சொல்லியிருந்தது. இப்போ 37.5%ல் தான் லிஸ்ட் ஆகிருக்கு ஆர்கேட் டெவலப்பர்ஸ். அதேமாரி நார்த்தன் ஆர்க் கேபிட்டலும் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்காங்க. லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 351ல் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ப்ரீமியம் ஆஃப் 33.5%ல் தான் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இவங்களுக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 50% காமிச்சிட்டு இருந்தது. இவங்களும் கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக மிஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் 33.5%ல் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. மார்னிங் செஷன்லேயே அவங்களோட ஸ்ட்ரெஸ்டு லோன் போர்ட்ஃபோலியோவை செல் பண்ணியிருக்காங்க 16.74 crore. GMR பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. 156 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. MK குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 180 per ஷேராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலலாம் அவங்க ஏர்னிங் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேல்யூவேஷன்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. 40.05 per ஷேர் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. இது நான் ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock அளவில் எடுத்த நியூஸுங்க இது. ஸோ அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. ஃபண்ட் ரைஸ் 1524.60 crore, 46.2 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க செல் பண்ணுறதா ஃபார் த ₹33 per ஷேர். மேன்கைண்ட் ஃபார்மா 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 2709.95 வரைக்கும் இன்றைக்கி ரீச் ஆகிருந்தது நான் பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock அளவில். ஸோ 4th டேவாக இன்றைக்கி ஏறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜ் இன்வெஸ்டர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 3300 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் இன்னும் 4 செஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா கடந்த 4 நாளில் மட்டும் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி 11% ஃபெல் ஆகிருக்காங்க. இது இப்போ ஒரு 2:30 3 o'clock அளவு எடுத்த நியூஸுங்க இது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி 11% ஃபெல் ஆகிருக்காங்க. ஸோ என்ன நியூஸ் வந்ததுன்னா, மார்க்கெட் கப்ளிங்கிற புதிய முறையை நாங்கள் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் பவர் எக்ஸ்சேஞ்சஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை IEXக்கு ஒரு போட்டியாக இருக்கும். இவங்க பின்னுக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட் கப்ளிங்கிறது ஃபார் த ஃபினான்ஷியல் இயர், இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இயர்
26 ஸ்டார்டிங்கில் அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஇஎக்ஸை பின்னுக்கு தள்ளியிருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 2.5% இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கு. கம்பெனி QIP லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது ஃப்ளோர் ப்ரைஸ் 109.16 பர் ஷேர். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிறதுனால இன்றைக்கி 2.5% ட்ராப் ஆகிருக்கு. சஃபயர் ஃபுட்ஸ் இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹை எட்டிருக்கு. 401 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. டியூ டு ஹெவி வால்யூம்ஸ் ஒரு லார்ஜ் ட்ரேட் நடந்திருக்கு. 1.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அது ருபீஸ் பார்த்திங்கன்னா 355 பர் ஷேர். சீல்மேட்டிக் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கிட்டேருந்து. ஸோ என்ன ஆர்டர்னா மெக்கானிக்கல் சீல்ஸ் ஃபார் சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான்ட்டுக்கு இது சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர். எங்கே அந்த பிளான்ட்னா டிவிசி ரகுநாதபுரம் தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஃபேஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர். தங்கமயில் ஜுவல்லரி இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனியான இவங்க செப்டம்பர் 26 தேர்ஸ்டே ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதுவும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த நியூஸ்னால இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க தங்கமயில் ஜுவல்லரி. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.